நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே காரில் சென்ற நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் ரூபி மனோகரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதிராஜா. பூபதிராஜா, என்ன நடந்தது? விவரங்கள். ஹாசினி, வணக்கம். அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோஷ்டி மோதல் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. தற்போது நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ரூபி மனோகரன் தலைமையிலும் மறைந்த முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தலைமையிலான அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் செயல்பட்டு வருகின்றனர். அண்மையில் நடந்து முடிந்த எம்பி தேர்வையொட்டி ஜெயக்குமார் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் போலீசுக்கு சவால் விடும் வழக்காக இருந்து வருகிறது. அந்த கொலை வழக்கில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் இன்று களக்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழக்காடுவெட்டி மற்றும் சிங்கிகுளம் ஊராட்சிகளில் மக்களை தேடி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்திருந்தார். சிங்கிகுளம் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் முடித்துவிட்டு அதனைத் தொடர்ந்து சிங்கிகுளம் சென்றிருக்கிறார். அப்பொழுது களக்காடு வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் அருணா தலைமையிலான காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் எங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் எப்படி களக்காடு வட்டாரத்தில் நிகழ்ச்சி நடத்தலாம் என ரூபி மனோகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்திருந்த ஆதரவு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவனபாண்டியன் மற்றும் அருணா தலைமையிலான காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதனால் பதறி போன சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் காரிலிருந்து இறங்காமலேயே அங்கிருந்து வெளியே சென்றார். விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.